என்ன? சிறுவர் இல்லத்தில் பாதுகாப்பில் இருந்த காவலாளி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சிறுவர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெபிலியான பிரதேசத்தில் சிறுவர் இல்லத்தில் இடம்பெற்ற இந்த கொலை சம்பவம் தொடர்பில் 16 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெபிலியான பிரதேசத்தில் அமைந்துள்ள இந்த சிறுவர் இல்லத்தில் நீதிமன்றங்களால் அனுப்பி வைக்கப்பட்ட 12 சிறுவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதன் நிர்வாக விவகாரங்களுக்காக முகாமையாளர் ஒருவரும் மற்றும் பிரதான கண்காணிப்பாளரும் உள்ளனர். மேலும் சிக்கு ஹேவாகி பியதாச டயஸ் என்ற நபர் காவலாளியாக இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று அதிகாலை அவர் சிறுவர் இல்லத்தில் இல்லாததை அறிந்த பொறுப்பாளர்களும் சிறுவர்களும் சிறுவர் இல்லத்தை சோதனையிட்டுள்ளனர். இதன்போது கொலை செய்யப்பட்ட காவலாளியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்திற்கு முன்னர் சிறுவர் இல்லத்திற்கு அருகில் உள்ள வீடொன்றிற்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி நேற்று காலை திருடப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியை திருடிய நபர் அந்த சிறுவர் இல்லத்திற்குள் ஓடுவதை கண்ட முச்சக்கர வண்டியின் உரிமையாளர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீஸ் அதிகாரிகள் குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதன்படி நேற்று அதிகாலை 4:30 மணியளவில் சிறுவர் இல்ல கண்காணிப்பாளரிடம் போலீஸ் அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தியுள்ளனர். இவ்வாறான பின்னணியில் சிறுவர் இல்ல கிணற்றுக்குள் அருகில் நேற்று காலை காவலாளியின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கொலை சம்பவம் தொடர்பில் சிறுவர் இல்லத்தில் உள்ள 17 வயதுடைய பிரதான சந்தேக நபரையும் 16 வயது சிறுவனையும் போலீசார் கைது செய்துள்ளனர். ஏனைய சிறுவர்களிடமிருந்து பிரிந்து தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் தனது அறையின் ஜன்னலை உடைத்துக் கொண்டு வெளியே வந்து காவலாளியை கொலை செய்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த கொலையை வெளியில் இருந்து வந்து யாரோ செய்திருக்கலாம் என போலீசாரை நம்ப வைக்கும் நோக்கில்தான் அவர் இவ்வாறு செய்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். திருடப்பட்ட முச்சக்கர வண்டியில் சடலத்தை பெல்லன்வில ஏரியில் வீசுவதே சந்தேகத்திற்குரிய சிறுவர்களின் நோக்கமாகும். மேலும் முச்சக்கர வண்டி உரிமையாளரின் வருகையால் திருட்டு முயற்சி தோல்வியடைந்ததை அடுத்து சந்தேக நபர்கள் சடலத்தை சிறுவர் இல்ல கிணற்று அருகில் வைத்துவிட்டு மீண்டும் தமது அறைக்கு வந்து உறங்கியுள்ளதாக போலீஸ் விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த கொலையுடன் சிறுவர் இல்லத்தை சேர்ந்த மற்றொரு சிறுவனும் தொடர்புள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பொரகஸ்காமுவு போலீசார் தெரிவித்துள்ளனர். சிலாபம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரணவில்ல வீதியிலுள்ள புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பேரில் ஹோட்டல் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் தங்கியிருந்த வெளிநாட்டு பிரஜைகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று கைது செய்யப்பட்ட வெளிநாட்டவர்களில் 4 மலேசிய ஆண்கள், 3 எத்தியோப்பிய ஆண்கள் மற்றும் ஒரு பெண், கென்யாவிலிருந்து வருகை தந்த பெண்ணொருவரும் மற்றும் சீன ஆணும் அடங்குவதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இணையவழி பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 20 கணினிகள், 3 இணைய ரவுட்டர்கள் மற்றும் 282 கையடக்க தொலைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜாயல ஏக்ல பிரதேசத்தில் நபர் ஒருவரை கொன்ற சம்பவம் தொடர்பில் 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏக்ல பிரதேசத்தில் வீதியில் சென்று கொண்டிருந்த நபர் ஒருவரை சந்தேக நபர்கள் கூறிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொலையை செய்த சந்தேக நபர் மற்றும் கொலைக்கு உதவிய 4 கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு பயன்படுத்திய 2 மண்ணாக்கத்திகள் மற்றும் பல தடிகள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 22, 33, 45, 48 மற்றும் 65 வயதிற்குட்பட்ட ஜாயல பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.